ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்வீட் அம்மு பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் மட்டன் கிரேவி. வாங்க மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஏலக்காய், 2 பட்டை, 4 லவங்கப்பூ, ஒரு கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட நான் கசகசா சேர்க்க மறந்துட்டேன். கசகசா சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போது 4 லவங்கப்பூ சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்டார் பூ சேர்த்துருக்கேன், 2 பட்டை சேர்த்துருக்கேன். சோம்புலாம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். இப்போ இது கூட நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா 2 கீனி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா கலர் மாறட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடலாம். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது, நல்லா வதங்கியிருக்கு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, பெரிய தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு வதங்கட்டும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதங்கினா தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டேன். இப்போது மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காஷ்மீர் மிளகாத்தூள், இது காரம் இருக்காது, கலருக்காக தான். இது காஷ்மீர் மிளகா பொடி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த கரம் மசாலா பொடி, காஷ்மீர் மிளகாத்தூள் இதோட வாசனையெல்லாம் கொஞ்சம் போட்டோம் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நான் தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேன். நான் வீட்டிலே நீங்கள் தயாரித்த தயிராக இருந்தால் ரொம்ப நல்லது. தயிர் ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போது மட்டன் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி இல்லாத சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன்.
மட்டன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த எண்ணெய் மசாலாலே மட்டன் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். வதங்கியிருக்கு, மறுபடியும் கிளறி விடலாம். பாருங்கள், மசாலாலாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு. இப்போ மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டு குழம்பு மிளகா பொடி ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு தேவைன்னா தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் காரம் கம்மின்றதுனால நான் வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. அந்த மட்டன்லேருந்தே தண்ணி விட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிச்சிட போது, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஜார் அலசி ஊற்றிக்கிறேன். இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா, அலசி ஊற்றிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நான் ரொம்ப சேர்க்கலை. அந்த மட்டன்லாம் மேலே தெரிகிற அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். விசில் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5-6 விசில் வரட்டும். அப்போ தான் மட்டன் வேகும். பாருங்கள், 5 விசில் வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். ஏன்னா இப்போ கடைசியாக பெப்பர் தூள் சேர்க்க போகிறோம். நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சின்னதாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். மட்டன் குழம்பு ரெடி. வாங்க, இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட அருமையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட தயாராக இருக்குது. வாசனை செம்மையாக இருக்குது. நான் இதை டேஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள், என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். எல்லாத்துக்கும் கமெண்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நாங்களாம் ஒன்றும் இல்லை. என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாத்துக்கும் லைக் கொடுங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் மட்டன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.